என்னடா இன்னைக்கு இந்த பாக்ஸை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு இந்த அன்பாக்ஸ் வீடியோ தான். இன்னைக்கு இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பாக்ஸ் உள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரிஸ் பிரவீன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாண்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் மீன் தொட்டி வைக்கலான்ட்டு. அந்த ஸ்டாண்டு வந்துருக்கு. ஸோ அந்த ஸ்டாண்டை வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களோட நான் செட் பண்ண போகிறோம். வாங்க நீங்களும் சேர்ந்து என்னோட பாருங்கள் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி. பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிருக்கோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். 15 கிலோ போகுமா? 15 கிலோ வரையே தெரியலையே. முதல்ல இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். இது முதல்ல இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கணும். Kalau nggak mau jarak, catalog. Nanti set பண்ணுறது சொல்லி இந்த புக்கை பார்த்தா நம்ம செட் பண்ண முடியும். Ya Rama.
ஸ்க்ரூலாம் இருக்குல்ல அதெல்லாம் மறைஞ்சிடும் ஒட்டிட்டேன். அதுதான் இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்கலாம். மறைஞ்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து மீன் தொட்டி தான் நம்ம வைக்கணும். ரெண்டாவது வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து சேஃப்டிக்காக வந்து எல் கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. நான் எல் கிளாம்ப் போடல. காரணம் என்னன்னா எல் கிளாம்ப் போட்டால் செவத்தில் ஹோல்ஸ் போடணும். அது எதுக்காகனா குழந்தைங்களாம் வந்து மேலே குழந்தைங்க மேலே சாதிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க எல் கிளாம்ப். ஸோ பரவாயில்ல, ஏன்னா மீன் தொட்டி வச்சா வெயிட் நின்றோம். அப்படியும் தேவைன்னா நம்ம வந்து எல் கிளாம்ப் போட்டுக்கலாம் பார்த்துட்டு. ஏன்னா அந்த சேஃப்டில் ஓடக்கூட அசையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பக்கம் எதாவது வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக செட் பண்ணி வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க பழசாக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் அதில் பிடிக்கும் நான் வச்சுருக்கேன். அதான் அடுத்த வீடியோ இதே மாதிரியே எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்தது உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து மீன் தொட்டி எப்படி செட் பண்ணுறது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். மீன் தொட்டியில் வந்து சில சாமான்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் வரல. மீன் தொட்டி வாங்கியாச்சு. ஸோ அடுத்தது நான் மீன் தொட்டி எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் மீன் தொட்டி ஏற்கனவே வாங்கினது. ஆனால் 3 வாரம் கழிச்சு தான் மீன் வாங்கி விடணும்னு சொல்லிட்டு ஸோ கடையில் சொல்லியிருந்தாங்க அந்த தொட்டியில். ஸோ அதனால் வந்து மீன் தொட்டி வாங்கி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். நான் மீன் விடும் போது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மீன் தொட்டி மீன் விடும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாரிஸ் பிரவீன்.